இலங்கை போராளிகள் நாங்கள், இலங்கை மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் நாங்கள். ஈழம் 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 என்று இன்னைக்கு ஒரு ஈழத்தமிழ் பெண்ணை விபச்சாரி அப்படின்னு பட்ட கட்டினவன் இந்த சீமான். விஜயலட்சுமி பக்கா தமிழச்சி, பக்கா ஈழத்தமிழ் பெண். இலங்கை தமிழ் பெண்ணை சீரழிச்சவன் தான் இந்த சீமான். இலங்கை தமிழ் பெண்ணை நல்லா அண்டர்லைன் பண்ணணும் உலக தமிழ் மக்களே. குடியுரிமை பெற்றவள் யார்? அவள் தமிழ் பெண். இந்திய தமிழ் பெண் என்பதை காட்டிலும் இலங்கை தமிழ் பெண்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், சுட்டி காட்டுறேன். இவள் ஒரு ஈழ தமிழ் பெண். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவளை ஏதோ ஒரு வகையில அகதின்னு ஒரு விளம்பரம் பண்ணி இது மூலமா இன்னொரு 10 உண்டியல் காசை கொடுக்கலாம். நப்பாசை. உலக மக்கள் பேண்டு உமிழ்ற பீலதான் குடும்பமே நடக்குது. இவனுடைய குடும்பமும் இவளுடைய எடுபொடி அந்த இடைநக்கி அசிங்கமா சொல்லுவேன், சூத்து நக்கின்னு கூட சொல்லுவேன். ஓகேங்களா? அவன் பேர் என்ன? சாட்டை. ஓகேங்களா? 2 பேருடைய உண்டியல் கொடுக்குங்க. ஏன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. மாசம் நீங்க கட்டிங் வாங்கல, மாசம் உலகம் ஃபுல்லா இருந்து உங்களுக்கு காசு வரல. சிபிஐ, சிஐடி, அமலாக்கத்துறைன்னு யாராவது இருக்கீங்களே, இவங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. இந்த கேடுகட்ட வீணா போன முள்ள மாதிரி கேப் மாதிரி முடிச்சு வைக்க இந்த சாட்டை துரைமுருகனை பத்தி தான் இப்ப விஷயத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை கிளறி உணர்ச்சி வசப்படுத்தி அவர்களுடைய மனத்தை திங்குகிற வேலைதான் இந்த அனந்தம்பி வேலை. இந்த தருவன நாய்க்கு உலகம் ஃபுல்லா இருந்து உண்டியல் காசு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. டேய், இன்னைக்கு அந்த ஈழ தமிழ் பெண் கர்நாடகாவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. தன்னுடைய அக்கா, உடல்நலம் குன்றிய அக்கால அந்த மனவேதனையினால உடல் போச்சு, ஆரோக்கியம் போச்சு, வருமானம் போச்சு, மானம் போச்சு, மதிப்பு போச்சு, வாழ்க்கையே போச்சு இந்த சீமானால். திமுகவை மட்டும் நம்பாதே. திமுக நினைச்சிருந்தால் என்னைக்கோ அவன் புலல் ஜெயிலில் கம்பி எண்ணி கொண்டு இருப்பான். இன்னைக்கு அவன் எண்ணாம வெளியில சுத்திக்கிட்டு தெரிகிறானா, அதுக்கு மறைமுகமாக அந்த ஆட்டக்களத்துடைய அந்த கேம், அந்த கோலி யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் கிட்டையும் உதயநிதி கிட்ட தான் இருக்கு. சீமான், நீ ஜெயிக்கிற குதிரை அல்ல, நீ ஓடிக்கொண்டே இருக்கிற குதிரை, உன்னை விரட்டி கொண்டே இருக்கிற குதிரை இந்த ஆளாக்குதாக. நீ சாகிற வரை உன்னை விரட்டுவை. முடிஞ்சா செத்து போயிடுறா. என்ன மயிருக்கு நீ எல்லாம் உயிரோட இருக்க? செத்து போ. வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட் பாக்ஸ் சேனல் மூலமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். சாட்டை துரைமுருகன், இந்த கேடுகட்ட வீணா போன முள்ள மாதிரி கேப் மாதிரி முடிச்சு வைக்க இந்த சாட்டை துரைமுருகனை பத்தி தான் இப்ப விஷயத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். அந்த கேப் மாதிரி ஒரு வீடியோட ஒரு நிகழ்வுல பேசி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க நொன்னே சைமன்ங்கிற சீமான் விஜயலட்சுமி காலில் விழவே இல்லை, டெல்லியில நடந்து வழக்குல மன்னிப்பு கோரல, அதை ப்ரூவ் பண்ணா நான் சாட்டை அப்படிங்கிற ஒரு சேனலே இழுத்து மூடிடுறேன் அப்படிங்கிற ஒரு கிண்டலாகவும் நக்கலாகவும் ஒரு பகிரங்கமா ஒரு ஆடியோ வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. உலக மக்கள் அவன் அந்த சேனலை மூடலாம் மாட்டேன், அதை வச்சுதான் பீத்திங்கிறான். 3 வேளையும் பீத்திங்கிறதே அதனாலதே. அவனும் அவங்க நொன்னையும் 2 பேருமே அதுதான். ஓகேங்களா? 3 வேளை சோறுலாம் திங்கல. ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை கிளறி உணர்ச்சி வசப்படுத்தி அவர்களுடைய மனத்தை திங்குகிற வேலைதான் இந்த அனந்தம்பி வேலை. ஆமா, 2 பக்கியோட வேலையும் அதுதான். பண்ணீங்க, 2 பண்ணீங்க. இந்த பண்ணியோட பீத்திங்கிற வேலையே இதுதான். அடுத்தவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தி நசுக்கி அவர்களுடைய மனத்தை ருசிக்க உண்ணுபவர்கள் தான் இந்த கேடுகட்ட வீணா போன மக்கள். ஓகேங்களா? சோ இவங்களுடைய விஷயத்தை பார்ப்போம். இந்த சீமான் நிறைய விஷயத்துல தடமாறுவாரு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு 1-2 பழைய வீடியோவே நம்ம பார்ப்போம். 1954 பாத்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி காலத்தில் அப்துல் கலாம் பள்ளி படிப்பை படித்தார். ஓகேங்களா? காமராஜர்
ஆட்சி காலத்துல தான் அப்துல் கலாமே பள்ளி படிப்பை படிச்சார். நான் பக்கத்துல இருந்து அன்னதானம் பண்ணேன், என்னது சத்துணவு போட்டேன்னு கூட சொல்லுவான் அந்த கேப் மாதிரி. உதாரணத்துக்கு மக்கள் தெரிஞ்சுக்கணும், 1954 ஆட்சி அமைத்த போது அப்துல் கலாம் கல்லூரி படிப்பையே முடிச்சு விட்டார். இதுதான் உண்மை. ஆனா இந்த மொல்ல மாதிரி சீமான் என்ன சொல்றான், காமராஜர் ஆட்சியின் போதுதான் அப்துல் கலாம் பள்ளி படிப்பை படிச்சாரு, நான் தான் போய் தினமும் சத்துணவு போட்டேன், முட்டையா இருந்தாலும் கிட்ட இருந்த முட்டையை திருடி தின்னேன் சொல்லுவாங்க. இதையும் நம்பி கை தட்டும் அங்க கிட்ட இருக்கிற ஒரு கூட்டம், வீணா போன கூட்டம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் எந்த அளவுக்கு ஏத்துக்கலாம் ஏத்துக்க கூடாதுங்கிறது உங்கள் கையில இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பழைய வீடியோ நிறைய காணொலியில பேசியிருப்பேன். ஆமு ஓட்லே நீந்திதே நான் இலங்கைக்கு போய் விடுதலை புலி பிரபாகரனுக்கே துப்பாக்கி கத்து கொடுத்ததே நான் தான் கூட சொன்னேன். ஆமா, அவரு என்னன்னு ஒரே கையில அப்படி 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 அள்ளி தின்னோம், எனக்கு ஊட்டி விட்டாரு, ரசிக்க விட்டாரு. இந்த கேடுகட்ட நாய் சீமான் சொன்ன கதைகள்ல பல கட்டுக்கதைகள். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு வேதனையிலும் பௌத்தர்ச்சியில சொல்றேன். இது இன்னைக்கும் 10 கோடி தமிழக மக்கள்ல பாதி பேர் அதை நம்புறான். சார் ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சார், அவன் பேச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், பழகிறதுக்கும் வாழ்க்கைக்கும் நல்லா இருக்காது. ஓகேங்களா? சினிமாவில் நிறைய விஷயம் காட்சிகளை நம்ம ரசிக்கலாம். அந்த காட்சிகளோடு பின்னி பிணைஞ்சு நாமளும் வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீணாதான் போவீங்க. சினிமா வேறு, நிகழ்கால வாழ்க்கை வேறு. ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி சினிமா, அரசியல், நிகழ்கால வாழ்க்கை ஒன்றிணைந்து பின்னி பிசைஞ்சு தினமும் ஒரு அன்னக்காவடி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தான் சீமான். உதாரணத்துக்கு தங்கை விஜயலட்சுமிய பக்கா கன்னடத்துக்காரி, கன்னட பொண்ணு, ஆமா அவ கூட படுத்தேன், வாழ்ந்தேன், ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அவ ஒரு விபச்சாரின்னு சொன்ன வீணா போன நாளாந்தர நாய் தான் இது. ஆனால் உலக மக்கள் ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அவ பக்கா தமிழச்சி, பக்கா இந்து பெண். அவங்க அப்பா நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்டவர். ஓகேங்களா? சோ அவங்க தாத்தா காலத்துல கர்நாடகாவில போய் ஒரு அரசாங்க பணியில இருந்த காரணத்தால் அவர்கள் அரசாங்களுடைய நட்பு அந்த இடத்துல வாழ்வாதாரத்துடைய வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த இடைக்கால ஒரு கேப்ல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இலங்கையில பிறந்தவ, இலங்கையில வளர்ந்தவ, இலங்கையில படிச்சவ விஜயலட்சுமி. ஓகேங்களா? விஜயலட்சுமி பக்கா தமிழச்சி, பக்கா தமிழ் பெண், பக்கா ஈழ தமிழ் பெண். இலங்கை தமிழ் பெண்ணை சீரழிச்சவன் தான் இந்த சீமான். இலங்கை தமிழ் பெண்ணை நல்லா அண்டர்லைன் பண்ணணும் உலக தமிழ் மக்களே. குடியுரிமை பெற்றவள் யார்? அவள் தமிழ் பெண். இந்திய தமிழ் பெண் என்பதை காட்டிலும் இலங்கை தமிழ் பெண்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், சுட்டி காட்டுறேன். ஓகேங்களா? ஏன் சுட்டி காட்டுறேன்னா இலங்கையுடைய உலக மக்கள், உலகம் ஃபுல்லா இருக்க இலங்கை மக்கள் கிட்ட இருந்து பிச்சை காசு போடுறாங்க பாருங்க, உண்டியல் கொடுக்குறான் பாருங்க, அதுல சோறு திங்கிற நாய். அந்த காலத்துல அந்த சூழ்நிலையில 13-14 வருஷம் என் தங்கை விஜயலட்சுமி கூட குடும்பம் நடத்தினது எதுக்காக நினைக்கிறீங்க? இவள் உடல் அழகுக்கோ இவள் காசுக்காகவோ ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி இவள் ஒரு ஈழ தமிழ் பெண். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவளை ஏதோ ஒரு வகையில அகதின்னு ஒரு விளம்பரம் பண்ணி இது மூலமா இன்னொரு 10 உண்டியல் காசை கொடுக்கலாம். நப்பாசை ஒரு 2000 கோடி சேர்க்கலாம். உலகம் ஃபுல்லா இருந்து டொனேஷன் போடுவாங்கல்ல, இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலதான் திங்கிறான் உலக மக்கள் பேண்டு உமிழ்ற பீலதான் குடும்பமே நடக்குது. உண்மைங்க, உண்மை. இவனுடைய குடும்பமும் இவனுடைய எடுபொடி அந்த இடைநக்கி அசிங்கமா சொல்லுவேன், சூத்து நக்கின்னு கூட சொல்லுவேன். ஓகேங்களா? அவன் பேர் என்ன? சாட்டை. ஓகேங்களா? 2 பேருடைய உண்டியல் கொடுக்குங்க. ஏன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மாசம் நீங்க கட்டிங் வாங்கல, மாசம் உலகம் ஃபுல்லா இருந்து உங்களுக்கு காசு வரல. சிபிஐ, சிஐடி, அமலாக்கத்துறைன்னு யாராவது இருக்கீங்களே, இவங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. இவங்க கூட வேலை செய்யற பியூனு, எடுபுடி, ஆபீஸ் பாய் எல்லாரையும் கொஞ்சம் வேவு பாருங்க. கொஞ்சம் அவனுக்கு கூப்பிட்டு 2 தட்டு தட்டுங்க. உண்மை வெளிவரும். பல லட்சம் பல கோடி உண்டியல் பணமாக இவர்களுக்கு இன்னும் வந்து கொண்டிருக்கிறது.
பேசிக் என்ன? இலங்கை போராளிகள் நாங்கள், இலங்கை மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் நாங்கள். ஈழம் 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 என்று இன்னைக்கு ஒரு ஈழத்தமிழ் பெண்ணை விபச்சாரி அப்படின்னு பட்ட கட்டவன் இந்த 7ஆம் தர நாய் சீமான். இந்த தருதன நாய்க்கு உலகம் ஃபுல்லா இருந்து உண்டியல் காசு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. டேய், இன்னைக்கு அந்த ஈழ தமிழ் பெண் கர்நாடகாவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. தன்னுடைய அக்கா, உடல்நலம் குன்றிய அக்கால அந்த மனவேதனையினால உடல் போச்சு, ஆரோக்கியம் போச்சு, வருமானம் போச்சு, மானம் போச்சு, மதிப்பு போச்சு, வாழ்க்கையே போச்சு இந்த சீமானால். இந்த சீமான் உங்க எல்லாருக்கும் தலைவனாக தெரிகிறார். ஒரு ஈழ தமிழ் பெண் இன்னைக்கு உங்க பார்வைக்கு விபச்சாரியாகவும் கன்னடக்காரியாகவும் தெரிகிறார். அப்படித்தானே? டேய், அவன் உணர்வோடு பேசுறதுக்கு கை தட்டுறீங்களே, அவன் உண்மையாதான் பேசுறான்றது ஒரு நாளாவது ஆராய்ச்சி பண்ணி பாக்குறீங்களா? ஆராய்ச்சி பண்ணுங்க. தப்பு எது, ரைட் எதுன்னு தெரியும். இல்லாத வரைக்கும் இந்த சொம்பு தூக்கி சீமானும் அவன் கூட இருக்கிற சாட்டை துரைமுருகனும் இன்னைக்கு 10 கோடி தமிழ் மக்களும் அரசியல்வாதிகளையும் ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. திமுக ஆட்சி. என் தங்கை ஒரு காணொலி பார்த்தேன். எனக்கே கூட அந்த காணொலி என் தங்கை அமைச்சிருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணே, எனக்கு வாய்ப்பு இருந்தால் மு.க. ஸ்டாலின் எனக்கு முழுவதுமாக சப்போர்ட் பண்றதா இருந்தா நான் திமுகவிலே இணைய தயார், திமுகவில் இணைந்து மக்கள் பணியாற்ற தயார். தங்கச்சி விஜயலட்சுமி, அது உன்னுடைய உரிமை, உன்னுடைய சுதந்திரம், உன்னுடைய தொலைநோக்கு பார்வை. நீ எந்த அளவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையோ அவர்களுடைய புதல்வன் உதயநிதியோ நம்புறியோ எனக்கு தெரியாது. அவர்கள் உங்களை காப்பாற்றுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு கடந்த 5 வருடமாக சீமானுடைய விவகாரம், உன்னுடைய விவகாரம், அவனுடைய சல்லாபை லீலைகளுடைய விவகாரம் காவல்துறையிலிருந்து நழுவி 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 போனதுக்கு காரணமே இந்த திமுக தான் அப்படிங்கறத நீ உணரணும். ஏன் போக்சோ சட்டம் எதுக்கோ பாயுது, ஏன் இவன் மீது பாயல? இவன் நல்லவனவன், அயோக்கிய காதல் மன்னன். காதல் மன்னன்ல இவன் அயோக்கிய காதல் மன்னன். தினம் சிறுசு சிறுசா பூசு பூசா பார்க்கக்கூடிய ஒரு காதல் மன்னன். இவனை தூக்கி உள்ள போடணும்னு நினைச்சிருந்தா நீ இன்னைக்கு நம்புறிய திமுகவை, நம்புறிய முழுசா மு.க. ஸ்டாலினை, நம்புறிய முழுசா நான் சொல்றது விஜயலட்சுமி, இவர்கள் என்னைக்கோ உனது கணவன் சீமானை தூக்கி உள்ள போட்டிருக்கலாமே, போட்டிருக்கலாமே. கதவை மூடிக்கொண்டு, டெல்லி நீதிமன்றத்துடைய கதவை மூடிக்கொண்டு சாஸ்தாங்கமாக உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்கிற ஒரே காரணத்திற்காக அந்த தருதலை நாயை நீ மன்னிச்சு விட்டுருக்கியே. இதற்கு மறைமுகமாக ஊட்டச்சத்தும் உத்வேகமும் கொடுத்தது இதே திமுக தான் என்பது மறந்து போயிட்டியே பாப்பா. திமுக முழுசா நம்பாதே. அவனுங்க நினைச்சிருந்தால் என்னைக்கோ உன்னுடைய கேடு கட்ட கணவனை பிடிச்சு உள்ள போட்டிருக்கலாம், உன்னுடைய நம்பிக்கையை துரோகியை பிடிச்சு உள்ள போட்டிருக்கலாம். இன்னைக்கு அரசியலுடைய சதுரங்க வேட்டையை தன்னுடைய சில்லறைத்தனம் புத்திக்காக விளையாடி கொண்டிருக்கிற சீமானை தூக்கி உள்ள போட்டிருக்கலாம். வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு அந்த நாயோட ஓட்டு சொல்லுவான் பாரு, ஒவ்வொரு தேர்தலையும் நான் தனித்து நிக்கிறேன், ஆட்சியை பிடிக்கிறேன். இப்ப காரைக்குடியில் அடிக்கிறாரா? டேய், நீ காரைக்குடி கேவி ஆட்சியை கூட பிடிக்க முடியாதுடா. ஆமா, கேவி காரைக்குடி ஆட்சி இருக்கு பாரு, கேவி, அதை கூட நீ பிடிக்க முடியாது. உன்னுடைய சல்லாப லீலையெல்லாம் உலகம் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. நீயே ஒரு கிள நாய், இந்த கிள நாய் ஒரு கிளவியை உள்ள இனி பிடிக்க முடியாது. உன்னுடைய பித்தலாட்டம் எல்லாம் மண்டவாளம் என்னைக்கோ ஏறியாச்சு. அடக்கி வாசி, சரியா? அடக்கி வாசி. நான் சொல்றது சீமானை, ஓகேங்களா? விஜயலட்சுமி, தெளிவா ஒரு வாழ்க்கையை நகர்ந்து போ. 4 பேர் உன்னை கண்ணெடுத்துன்னா சொன்னா சொல்லிட்டு போறா. நீ பக்கா தமிழச்சி. நான் நம்புறவங்க நம்பட்டும், ஓகேங்களா? உன்னுடைய நம்பிக்கைக்கு ஆதாரமாக இன்னைக்கு உலக மக்கள்ல பாதி பேர் உனக்கு மறைமுகமா நேர்முகமா ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. திமுகவை மட்டும் நம்பாதே. திமுக நினைச்சிருந்தால் என்னைக்கோ அவன் புலல் ஜெயிலில் கம்பி எண்ணி கொண்டு இருப்பான். இன்னைக்கு அவன் எண்ணாம வெளியில சுத்திக்கிட்டு தெரிகிறானா, அதுக்கு மறைமுகமாக அந்த ஆட்டக்களத்துடைய அந்த கேம், அந்த கோலி யார்கிட்ட இருக்கு?
நீங்க மு.க. ஸ்டாலின் கிட்டையும் உதயநிதி கிட்ட தான் இருக்கு. உன்னை வச்சு ஒரு ஆட்டம் ஆடிட்டாங்க. இதுதான் உண்மை. யாரையும் நம்பாதே. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். அவ்வளவுதான் சொல்வேன். இந்த கேடுகட்ட நாயை கடைசி வரை நாம் துரத்துவோம். சீமான், நீ ஜெயிக்கிற குதிரை அல்ல, நீ ஓடிக்கொண்டே இருக்கிற குதிரை, உன்னை விரட்டி கொண்டே இருக்கிற குதிரை. இந்த ஆலா சுதாகர், நீ சாகிற வரை உன்னை விரட்டுவேன். முடிஞ்சா செத்து போயிரு, செத்து போயிடுறா. என்ன மயிருக்கு நீ எல்லாம் உயிரோட இருக்க? செத்து போ, செத்து போயிரு. உனக்கு ஒரு பாட்டாயில் வேணா வாங்கி பார்சல் அனுப்பி வைக்கிறேன். செத்து போயிரு. விஜய லாரியில அடிபட்டு சாப்பிட சொன்னவன் தானே நீ. உனக்கு பாட்டாயில் வாங்கி பார்சல் அனுப்புற. செத்து போயிரு. எல்லாம் உயிரோட இருக்க.